எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம போன வீடியோவில் இந்த நிலக்கடலை கொடிகளை பதப்படுத்தி எப்படி ஆடுகளுக்கு பயன்படுத்தலான்னு பார்த்தோங்க. இந்த வீடியோவில் இந்த நிலக்கடலையை பதப்படுத்தி எப்படி நம்ம வருஷம் ஃபுல்லாக வீட்டு உபயோகத்துக்காக வச்சுக்கலான்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடலையங்க நிறைய விதத்தில் பயன்படுத்துவாங்கங்க. கடலை சட்னி, கடலை மிட்டாய், கடலை பர்பி, கடலை லட்டு, அந்த மாதிரி நிறைய பயன்படுத்துவாங்க. நம்ம மெயினாக கடலை எண்ணெய்க்காக தாங்க நம்ம கடலை பதப்படுத்தி வச்சுக்குவோம். வருஷத்தில் எப்படியும் ஒரு 2 to 3 மூட்டை எப்போவுமே நம்ம வச்சுக்குவோங்க. மீதி தாங்க நம்ம சேல்ஸ் பண்ணுவோம். நமக்கு தேவைப்படும் போது செக் ஆட்டிக்குவோங்க. ஒரு மூட்டை நம்ம செக் ஆட்டினோன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 லிட்டர் வருங்க. அது தீர்ந்த பிறகு அடுத்த மூட்டை வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு கடலெண்ணெய் பயன்படுத்துவோங்க. விதைக்குங்க நாங்கள் வெளியில் வாங்க மாட்டோங்க. நாங்கள் இப்போது வயலில் எடுக்கிறத தனியாக ஒரு மூட்டை அந்த மாதிரி எடுத்து வச்சுக்குவோங்க. அடுத்த போகத்துக்கு விதைக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அதை எடுத்து வச்சுக்குவோங்க. ஸோ அதனால் எப்போவுமே நம்ம வீட்டில் கடலை இருந்துக்கிட்டே இருக்கோங்க. கடலை கொடி பிடுங்கி போடுறதுக்கு ரொம்ப ஈஸிங்க. ஆனால் இதில் இருக்க கடலையை பறித்து எடுக்கிறது தாங்க ரொம்ப லேட் ஆகுதுங்க. நாங்கள் ஒரு ஏக்கர் பக்கமாக போட்டிருந்தோங்க. இதை நம்ம கடலை பிடுங்கி எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 8 நாள் ஆகிடுச்சுங்க. நாள் பறிக்கிற கடலையாங்க அடுத்த நாள் நம்ம காய வச்சிடணுங்க. இந்த மாதிரி காத்தோட்டமான இருக்கிற இடத்துல நம்ம மூட்டையிலே வச்சுருந்தோம்னாக்கா கசப்பு ஏறிடுங்க. பாருங்கள், கீழே இருக்க நாள் பறிச்சது, சாக்கில் இருக்க நேற்று பறிச்சதுங்க. நாள் பறித்த கடலையை நம்ம வெயிலில் காய வைக்கலான்னு அள்ளி போட்டோங்க. பாருங்கள் எவ்வளோ மண்ணுங்க. மேலே இருக்கிற கடலை என்னமோ ஈஸியாக அள்ளி போட்டாச்சுங்க. ஆனால் கீழே இருக்கிற கடலையும் மண்ணையும் பிரிக்கிறதுக்குள்ளே பெரும் வேலையாயிடுச்சுங்க. ஏகப்பட்ட மண் வந்துடுச்சுங்க. நம்ம அது களிமண் காடுங்க, அதனால் மண் ஜாஸ்தியாக இருந்ததுங்க. இதே நம்ம செம்மண் காட்டில் போட்டோம்னா இந்த அளவுக்கு மண் வராதுங்க. முடிஞ்ச அளவுக்கு கையிலே பிரித்து எடுத்தாச்சுங்க. மீதி இருந்த இந்த ஒத்த கடலை, அப்புறம் இந்த பிஞ்சு பருவெலாம் இருக்குங்க, அது மாதிரி இந்த மாதிரிலாம் இருந்ததுங்க. இதை இந்த பருப்பு சலிக்கிற ஜல்லடையிலேயே அப்படியே சலித்து எடுத்தாச்சுங்க. பாருங்கள், மண் அப்படியே ஒரு அரை மூட்டை மண் இருக்க மாட்டேங்குதுங்க. இது அப்படியே செடிகளுக்கு எடுத்து போட்டாச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குது. 1 2 கடலை இருந்துச்சுங்க, அதை அப்படியே விட்டாச்சுங்க. கடலையாங்க நம்ம ஒரே டைமில் காய வச்சுக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணக்கூடாதுங்க. நம்ம எந்த அளவுக்கு சீக்கிரம் காய வைக்கிறோமோ அந்தளவுக்கு பருப்பு கெட்டு போகாமல் இருக்குங்க. பாருங்கள், நம்ம படத்தாக வச்சு போட்டு அதில் நம்ம கடலையை வச்சாச்சுங்க. இது கீழே தரையிலையும் வைக்கலாங்க. ஆனால் தரையில் வச்சு ரொம்ப லேட் ஆகுங்க காயறதுக்கு. படத்தா இருந்துச்சுன்னா நீங்கள் படத்தாக யூஸ் பண்ணிக்கலாங்க. அது இல்லாமல் தரையில் நம்ம காய வைக்கும்போது மழை அது மாதிரி எதாவது வந்துச்சுன்னா அது குமிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இப்போ படத்தா இருந்துச்சுன்னா நம்ம டக்குன்னு மழை வந்துச்சுன்னா கூட படத்தாவை எடுத்து போட்டு அப்படியே மூடி வச்சிடலாங்க. அதுக்காக நாங்கள் படத்தாவில் காய வச்சாச்சுங்க. காய வச்சு இந்த மாதிரி நெல் கிண்டுவோம் இல்லைங்க, அந்த மாதிரி நம்ம காலில் வச்சு கிண்டணுங்க. கடலை காயறதுக்குங்க ஒரு 3 to 5 நாள் ஆகுங்க. அடிக்கிற வெயிலை பொறுத்து இருக்குதுங்க. எப்படி பதமாக நம்ம எடுக்கணும் அப்படின்னா, கடலையை நம்ம ஆட்டி பார்த்தோன்னா நல்லா சலசலன்னு ஆடுங்க, அதுதாங்க பதம். இல்லை நம்ம சாப்பிட்டு பார்த்தாலும் நம்ம கொஞ்சம் அந்த ஈரப்பதம் இல்லாமல் இருக்கோங்க. அந்த பதத்தில் நம்ம மூட்டையில் எடுத்து வச்சு அடிக்கிக்கலாங்க. நாங்கள் சேல்ஸுக்கு பண்ண போகிறதுனாலங்க இந்த தீவன சாக்கில் நாங்கள் பிடிச்சிக்கிட்டோங்க. ஆனால் நம்ம வீட்டு உபயோகத்துக்கு பண்ணோன்னா, நம்ம கோணி சாக்கில் பண்ணோன்னா இன்னும் நல்லா காத்தோட்டமாக இருக்குங்க. அவ்வளோதாங்க கடலையை பதப்படுத்துறதுங்க. இப்படி நம்ம பதப்படுத்தி வச்சுட்டோம்னா நம்ம வருஷம் ஃபுல்லாக வச்சுக்கலாங்க. ஒரு சில தவறும் பண்ணோங்க, அது என்ன பண்ணோன்னு பார்க்கலாம் வாங்க. கடலை அறுவடைக்கு ரெடியானதுக்கப்புறமா 2 வயலுக்குமே சேர்ந்தாப்புல தண்ணி விட்டாச்சுங்க. தண்ணி விட்டு ஒரு 6 பேர் வர சொல்லியிருந்தோங்க. ஃபஸ்ட்டு 6 பேரை வச்சு ஃபஸ்ட்டு வயலில் நம்ம ஆரம்பித்தோங்க. அந்த ஃபஸ்ட் வயல் அறுவடை பண்ணி 2வது வயலுக்கு போகிறதுக்குள்ளே அந்த 2வது வயலில் இருக்கிற கடலையெல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நிறைய அதில் இருக்க அந்த கடலையோட பொட்டுமே கீழே விழ ஆரம்பிச்சிச்சுங்க. பாருங்கள், இந்த வயலுக்கும் இந்த வயலுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். நிறைய பொட்டு கீழே வந்துச்சுங்க. நிறைய கடலையும் முளைக்க ஆரம்பிச்சிச்சுங்க. அதுக்கப்புறம் அவங்க வேலையாட்களை சொல்லிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் வர சொல்லி நம்ம சீக்கிரமாக பிடிங்கலான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பக்கத்து ஊரில் போயிட்டு இன்னொரு 8 பேரை வர சொல்லி அதுக்கப்புறம் தாங்க இந்த வயலில் இருக்க அறுவடையை முடித்தாங்க. ஆனால் இதில் கொஞ்சம் சேதாரம் தாங்க. ஏன்னா பாருங்கள், கடலை எல்லாம் நல்லாவே முளைச்சிக்கிச்சுங்க. ஒரு சில இடத்துல அப்படியே அந்த கடலை செடியோட கொத்து கொத்தாக அப்படியே முளைச்சிருந்துச்சுங்க. அதில் இருக்க பொட்டுமே நல்லா கீழே வந்துச்சுங்க. ஆனால் இந்த பொட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்மக்கிட்ட ஆடு இருக்குது. ஆடு 2 நாளைக்கு இந்த வயலில் விட்டோன்னா அது ஆடுக்கு உணவாயிடுங்க. ஆனால் உள்ளே இருக்க கடலை எடுக்க முடியாதுங்க. அது வேஸ்டானது தாங்க. இது ஒரு அனுபவங்க. அடுத்த முறை கடலை போடும்போது கண்டிப்பாக நிறைய ஆட்களை வச்சு பதமான அறுவடை பண்ணி எடுக்கணுங்க ஆன் டைமில். இந்த வயலில் இருக்க கொடியை சேல்ஸ் பண்ணியாச்சுங்க. பாருங்கள், அவங்க இந்த மாதிரி பெரிய பெரிய கூட்டானா போட்டிருந்தாங்க. ஏன்னா இது மழை வந்தால் நினையாமல் இருக்கிறதுக்காக போட்டிருக்காங்க.
மண்ணுக்குள்ளே இருக்கிற கடலையும் வேஸ்ட் ஆகலைன்னு அதுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சுது. ஆமாங்க, இங்கே பாருங்கள், இவங்க காலையில் 6:30 மணிக்கெலாம் வந்துடுவாங்கங்க. இவங்களுக்கு யார் சொன்னாங்கன்னு தெரிலங்க. காலைல 6 மணிக்கு வந்துடுவாங்க, சாயங்காலம் 6 மணிக்கு வந்துடுவாங்க. இவங்கள தவிர இன்னும் கிளி, மயில் அவங்களும் வருவாங்கங்க. அவங்களெல்லாம் என்னால் கேப்சர் பண்ண முடியலைங்க. இவங்க தீனி சாப்பிட்ற அழகே அழகு தாங்க. பார்த்துருச்சிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.